இருக்கிறான். மேலே வேருடையதும் கீழே கிளைகள் உடையதுமான சம்சாரமாகிய மரத்தை எவன் இவ்வுலகில் இப்போதே அறிகிறானோ அந்த மனிதன் எவன் என்னை கொல்வான் என்று ஒருபோதும் நம்ப மாட்டான். சிரிப்பும் அழுகையும் பாட்டும் இந்த சம்சார மரத்தில் நிகழ்வன. சவித்துகு பிதா என்பது தந்தையினும் மேலாய் பூஜித்தற்கு உரியவன் ஞானி. ஞானியான சந்நியாசி பெற்ற தந்தையாலும் வணங்குவதற்கு உரியவனாகிறான். கையும் காலும் இல்லாமல் எடுக்கவும் நடக்கவும் செய்கிறான். கண்ணில்லாமல் பார்க்கிறான். அவன் காதில்லாமல் கேட்கிறான். இந்த ஊனக்கண்ணால் ஆத்மாவை பார்க்க இயலாது. ஸ்ரீ கிருஷ்ணன் அர்ஜுனனிடம் விஸ்வரூபம் காட்டும் பொழுது, இந்த மாமிச கண்ணால் என்னை பார்க்க முடியாது, உனக்கு ஞானக்கண் கொடுக்கிறேன் பார் என்றார். அத்துடன் உலகமானது மேலே வேரும் கீழே கிளைகளும் உள்ள அரச மரமாக கட்ட உபநிடதத்திலும் பகவத்கீதையிலும் வர்ணிக்கப்படுகிறது. மனித உடலிலும் கூட தலையில் உள்ள மூளை வேறாகவும் கை கால்கள் கிளைகளைப் போல் கீழே உள்ளனவாகவும் கொள்ளலாம். இந்த மரத்தின் பழங்கள் புண்ணிய பாவங்கள். இதில் வசிப்பவை ஜீவாத்மா பரமாத்மா என்ற இரு பறவைகள். இதன் உண்மையை அறிந்தவன் பிரம்மத்துடன் ஒன்றாகி மரணத்தை வென்றவனாகிறான்.